என் பொண்ணு வாழ்க்கை அழிக்கிற மாதிரி என் மச்சான் மேலேயே திருட்டுப்படியை போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன். அப்புறம் தட்டை மாத்து தவுட்ட மாத்துன்னு டைலாக் எல்லாம் பேசிட்டு இப்ப வேணான்னா எனக்கு ஓகே தான். ஆனா ஒன்னே ஒண்ணு, சபைக்கு முன்னாடி என் காலில் விழணும். என்ன மன்னிச்சிடுன்னு என் காலில் விழணும். அதுக்கெல்லாம் ஓகேன்னா தாராளமா சாயந்தரம் வரைக்கும் பேசலாம். கேட்கறதுக்கு நான் ரெடி, நீங்களும் ரெடி தான். ஏன்னா என்ன மாதிரியே உங்களுக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லை. ஓகே, ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. அண்ணா, என் தங்கச்சி பொண்ணு. ஐயோ யோ, கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சியா. என்னமோ இவரு மட்டும்தான் உலகத்திலேயே தங்கச்சியோட பிறந்த மாதிரியும் நாம எல்லாம் தங்கச்சியை தவிக்க விட்டுட்டு பிறந்த மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. வேற எதனா டாபிக் பேச சொல்லியா? ஐயா, இவங்கிட்ட பேசி தலையை கழிச்சிட்டேனே. என்னையா சொல்ல? அண்ணன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ எப்படி எல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவ சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சுதான் என் பையனுக்கு நான் கட்டித்தரேன்னு இப்பதான் எடுத்தாச்சே. அதுதான் சொல்ல வரேன். வா, ஐ எம் வெயிட்டிங். ஐயா, அந்த காலம் மாதிரி இல்லைங்க. நம்ம அப்பா எல்லாம் கோடு போட வேணாம், சும்மா பார்த்தாலே போதும், நாம தாண்ட மாட்டோம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. நம்ம கோடு போட்டா அவங்க அலி லபர் வேணுமா? யோ சுமாரியா, யோ புரியுற மாதிரி பேச சொல்லியா. 5 விரலும் ஒன்னா இருக்கிறது இல்லைங்க. ஏன் இருக்குல்ல? யோ சும்மாரியா. இதுல என் பசங்களும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லைங்க. அதனால அர்ரச்சக்கா சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல.